Good morning to all. Speech about JRC. The JRC is established in 1992 in the hope of encouraging the younger generation by the principles and ideas of the JRC. The abbreviation of JRC is Junior Red Cross. The main motto of JRC is Donate the Bloods. Thank you to all. NSS, the National Service Scheme, popularly known as NSS. The scheme was launched in Gandhiji's century, year 1969. In first 5 years, plan was dropped by the government in 1952. The needs of social and labor service by Indian students for 1 year was tested. Thank you. Good morning to all. Please count. Cup section. The person who was between 5 to 10 years old on the cup section. There will be 12 to 24 boys in cup section. Minimum 6 members in a group and the name of the group is 6. The groups were differentiated with color. Thank you to all. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் காமராஜர். நான் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தேன். எனது பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர். என்னை தென்னாட்டு காந்தி என்றும் மக்கள் அனைவரும் அன்போடு அழைப்பர். நான் 1954 முதல் 1963 வரை தமிழகத்தின் 9 வருடங்கள் தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றினேன். நான் இலவச கல்வி, இலவச மதிய உணவு என பல திட்டங்களை தீட்டினேன். அதனால் என்னை கல்வி கண்டிருந்த காமராஜர் என்றும் அழைப்பர். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின்சார திட்டங்கள் என பல திட்டங்களை தீட்டி தமிழகத்தை வளமாக்கினேன். அதனால் எனது ஆட்சிக்காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்றும் கூறப்படுகின்றனர். அது மட்டுமின்றி இளைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடுகின்றன. இந்த நாளில் குழந்தைகள் எல்லாரும் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆளவனே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். Good morning to the respected principal, teachers, as well as my fellow friends who are with me. Today I wish to talk about a great leader, Kamarajar. He was born in Tamil Nadu and became a big leader in India. The great leader Kamarajar was born on 15th July 1903 to Kumarasamy Nadar and Sivagami Ammal at Virudhunagar near Madurai in Tamil Nadu. His family is from a trading family. His real name was Kamakshi Kumarasamy, but affectionately shortened to Raja by his mother Sivagami Ammal. People loved him because he worked hard for our country and helped many people, especially kids, to go to school. He believed that education is very most important in every children's life and also playing a big role in making our country better after we got freedom. Because of his work, many remember and respect to him. Today we can learn from his life about hardworking and caring for others. Thank you to all. பெருமை சேர்க்கும் பாரதிதாசன் கடமையை உயிராக கொண்டு அன்பு பயிர் வளர்க்கும் இம்ம நந்தவனமாய் திகழும் பள்ளி வழிநடத்தும் முதல்வர் அவர்களுக்கும் ஓயாத அருமாடுபட்டு மாணவர்களை வழிநடத்தும் அன்பான ஆசிரியர்களுக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். தமிழ்நாட்டின் தங்கமாய், ஏழைகளின் சொந்தமாய் பல பள்ளிகளை திறந்து ஏழை குழந்தைகளை தெய்வமாய் காட்சி தந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மையார் தம்பதிகளுக்கு மகனாய் பிறந்தார். முதலில் அவருக்கு காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டு பின்னர் காமராஜர் என மாற்றப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் தலைவர் என காமராஜருக்கு பல முகங்கள் உண்டு. 1960களில் இந்திய அரசியலின் கிங்மேக்கர் என காமராஜரை போற்றப்படுகிறார். தமிழகத்தில் ஆட்சி செய்த பெருந்தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஏழை குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். கர்மவீரர் காமராஜர் அவரது ஆரம்ப கல்வியை தனது ஊரில் சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் போதே மிக பொறுமையுடனும் விட்டுக் கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். இவரது 6 வயதின் போது தனது தந்தையை இழந்ததால் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த வருடம் தமிழகத்தில் உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை
மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. காந்தி போல எளிமையாய் வாழ்ந்தவரே, ஜூலை 15 உங்கள் பிறந்த நாள், கல்வி கண் திறந்த நாள் என்று கூறிவிட